கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நேரத்தில் கர்த்தர் நம்மளோடு பேச விரும்புகிற ஒரு அருமையான வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவ ஆலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். ஆம் பிரியமான தேவஜனமே, இந்த அருமையான வசனத்தை உற்று நோக்கும் பொழுது இதில் தூதனை பற்றியோ சிறைச்சாலையை பற்றியோ சிறை திறந்ததை பற்றியோ அல்ல, நம்ம பார்க்க வேண்டிய ஒரு உன்னதமான விஷயம் அதில் ஜீவ வார்த்தை என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். அந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு விடுதலையை கட்டளையிட்டார். எதற்கு தெரியுமா? அந்த சிறை அமர்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த சிறையில் இருந்து விடுதலை உண்டானதுக்கு காரணம் என்னவென்றால், அந்த தூதன் இறங்கினதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், ஜீவ வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். ஏன்னா இந்த வார்த்தை தேவ பிள்ளைகள் கையில தான் இருக்குது. அன்னைக்கு சீசர்களை கட்டி உபத்திரவப்படுத்தி சிறைச்சாலையில் அடைத்தாங்க. அவர்கள் இயேசுவின் நாமத்தை பிரசங்கித்த பொழுது அடைத்தார்கள். ஏன் தெரியுமா? சத்ரு எழும்பினான். அந்த நேரத்தில் எதிர்த்து அவர்களை சிறையில் அடைத்தார்கள், அடி வாங்கினார்கள். ஆனால் தூதன் இறங்கி அந்த சிறைச்சாலை கதவை திறந்து விட்டான். திறந்துட்டு சொன்னாங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து போய் ஜீவ வார்த்தையை பேசுங்கன்னு சொன்னாங்க. ஆம் தேவஜனமே, ஜீவ வார்த்தை, அதை நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். ஒரு மனிதனை ஜீவனால் நிரப்பக்கூடிய ஜீவ வார்த்தை. ஜீவன் இல்லாத தன்மைதான் பாவம். பாவம் இருக்கிற இடத்துல மரணம் இருக்கிறது. மரணம் என்றால் ஜீவனற்ற நிலை. சிகரெட், குடிபோதை, பாவங்கள், இச்சைகள், திருட்டுத்தனம், பெருமைகள், எரிச்சல்கள், கோபங்கள், மார்க்க பேதங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மாம்சத்தின் கிரியைகள், பிசாசின் கிரியைகள் இருக்கிற இடத்துல ஒன்னே ஒன்று சொல்லலாம், அங்கே ஜீவன் இல்லை, அங்கே மரணம் இருக்கிறது. அநேகர் கேட்கலாம், இந்த ஜீவ வார்த்தை என்கிட்ட இருந்தாலும் எனக்குள்ள ஏன் இந்த ஜீவன் கிரியை செய்யலன்னு நீங்க யோசிக்கலாம். தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜீவன் மெதுவாக படிப்படியாக கிரியை செய்ய, அதற்கு விட்டு கொடுக்கணும். ஒரு மனிதனுக்கு ஒரு பாம்பு கொத்தி விட்டு என்றால் அந்த பாம்பினுடைய விஷம் அவனுக்குள்ள கடந்து செல்லும். ஆனால் அந்த விஷத்தை முறிக்கிற மருந்து கொடுத்தவுடன் படிப்படியாக அவன் சுகமாவான். இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை என்றால் அவனுக்கு ஹாஸ்பிட்டல் போன உடனே ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க. ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுகிறது அந்த குளுக்கோஸ். அதை ஏற்றும் பொழுது உடனடியாக அவனுக்கு உற்சாகம் வராது. அந்த ட்ரிப்ஸ் ஒரு பாட்டில் இறங்கி உள்ளே போகணும், அந்த ஜீவன் உள்ளே போகணும். பலன் அவனுக்குள்ளே போக தான் அவனுக்குள்ள மாற்றம் உண்டாகும். இதே போல தான் தேவச்சனமே, கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே போக வேண்டும். அந்த ஜீவ வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே போக நமக்குள்ளே இருக்கிற அழுக்கை வெளியே தள்ளும், நமக்குள்ள ஜீவன் உண்டாகும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஸோ தேவச்சனமே, நம்ம லைஃப்பில் இந்த வார்த்தை ஒருவேளை கிரியை செய்யாதது போல இருக்குதுன்னா அதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. நீங்க இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரணும், நெருங்கி வாங்க. ஏன்னா இந்த ஜீவ வார்த்தை உங்களை ஜீவனுள்ள நபராய் மாற்றும், பாவத்திலிருந்து விடுதலையை தரும், ஒரு ஆவிக்குரிய உயர்வை தரும். உங்க லைஃப்ல இப்படி ஒரு வாழ்க்கையை நான் இதுவரைக்கும் வாழ்ந்ததே இல்லைன்னு சொல்லி பைபிள் ஸ்டாண்டர்டில் வேதாகமம் சொல்லுகிற அந்த ஜீவ வாழ்க்கை உங்களுக்கு தரும். நீங்கள் ஒரு பொழுது கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் பெரிய உயர்வில் இருந்தால் கூட இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா ஜீவ வார்த்தை உங்களை அவ்வாறாக மாற்றும், ஜீவனுடையவர்களாய் மாற்றும். இந்த உலகத்தில் உள்ள எந்த படிப்பும் உங்களை ஜீவனுடையவர்களாய் மாற்றாது, அது அறிவுடையவர்களாய் மாற்றும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் ஜீவனுள்ளவர்களாய் மாற்றும். அதனால தான் அந்த தூதன் சொன்னாரு, நீங்க போய் இந்த ஜீவ வார்த்தையை அறிவிங்க, நிறைய பேர் பரலோகத்துக்கு வரணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது. படித்தும் நரகத்துக்கு போகலாம், பணம் இருந்தும் நரகத்துக்கு போகலாம், பதவி இருந்தும் நரகத்துக்கு போகலாம். ஆனால் இயேசு இருந்தால் நரகத்துக்கு போக முடியாது. நரகத்தின் வாசல் பூட்டப்படும் தேவச்சனமே. அதனால தான் இந்த ஜீவ வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த ஜீவ வார்த்தையை உள்ள ஜனம் மகிமையான ஜனம். ஸோ தேவச்சனங்களே, இந்த ஜீவ வார்த்தைக்கு இடம் கொடுங்க. நீங்கள் ஒரு பாத்திரத்தை கழுவும் பொழுது, எண்ணெய் பிசுப்பு உள்ள ஒரு பாத்திரத்தை கழுவும் பொழுது அது உடனடியாக என்ன செய்யாது, அது சரியாகாது. ஆனால் அந்த
சோப்புகளை போட்டு தேய்ச்சி கழுவும் பொழுது அது சுத்தமாக மாறுகிறது. இதே போல கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வார்த்தையை அனுப்பி நம்மளை மறுரூபப்படுத்துவார். அதனால ஆண்டவரை தேடி 1 வருஷத்துல ஒன்றும் நடக்கலையே, 3 வருஷத்துல ஒன்றும் நடக்கலைன்னு சோர்ந்து போவாதீங்க. சிலப்போ நீங்க 20 வருஷம் கூட ஒன்றும் நடக்காதது போல இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, காலங்களை கடத்தி விடாதீர்கள், வேகமாக வசனத்தின் அண்டை வாருங்கள், வசனம் உங்களை உருமாற்றும், அதற்கு விட்டு கொடுங்கள் என்று இந்த அருமையான நேரத்தில் ஆண்டு நம்மளோடு பேசுகிறார். எத்தனை பேர் வசனத்துக்கு விட்டு கொடுப்பீங்க? எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். இந்த ஜீவனுள்ள வார்த்தை நம்மளை ஆளுகை செய்ய விட்டு கொடுங்க. அப்பா, இந்த ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்குள்ளாக கடந்து செல்லட்டும். பலவீனப்பட்ட மனிதனுக்கு ஒரு குளுக்கோஸ் ஏற்றுகிறது போல பலவீனமுள்ள ஆத்மாக்களாக நாங்கள் இருக்கும் பொழுது இந்த வார்த்தை எங்களுக்கு உணவாக, ஜீவனாக, பலனாக எங்களுக்குள்ள இப்பொழுதே கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அது எங்களை உயிர்ப்பிக்கட்டும் அப்பா, அது எங்களை பலப்படுத்தட்டும் அப்பா. நாங்கள் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யட்டும். இந்த நாள் இனிமையாக அமையட்டும். நீங்கள் கூட இருக்கிறதையும், அந்த வார்த்தையாகிய தேவன் நீங்கள் கூட இருந்து உதவி செய்கிறதையும் எங்கள் ஜனங்கள் ஒவ்வொருவரும் காணட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ ஜனங்களே, ஒருவேளை நீங்க இன்டர்வியூ போகலாம், புதிய வேலைகளுக்கு செல்லலாம், வெளிநாடுகளுக்கு செல்லலாம், கிறிஸ்துமஸ் இந்த நியூ இயர் கடந்து நீங்க வேற இடங்களுக்கு, உங்க தேசங்களுக்கு சென்றிருக்கலாம். எங்க இருந்தாலும் ஆண்டு சொல்லுகிறார், இந்த ஜீவ வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. நீங்க சிறந்திருப்பீங்க, சுகித்திருப்பீங்க, கர்த்தர் கூட இருப்பார். மேலும் இன்று இரவு 9 மணி அளவில் நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல்ல ஒரு அருமையான ஆவிக்குரிய பதிவோடு சந்திக்கலாம். தேவ ஜனங்கள் எல்லாரும், அது ப்ரேயர் டைம் சேனல்ல வராதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல்ல வரும். ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப்ல உங்களுக்காக கொடுக்கப்படும். ஸோ சேனல்ல இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.